இறைவா வணக்கம். வணக்கம் என் மகனே, இன்னைக்கு என் ஆசிரியர் எவ்வளோ ஒரு பெரிய மனசு நம்ம அப்பாவுக்கு. அப்பா வணக்கம் சொன்ன என் மகனே, உனக்கு நல்ல ஆசிரியர் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அவர்கள் பிள்ளைகளாகிய நாமும் அந்த மாதிரி பழக்கத்தை கற்றுக்கொள்வோம், கையாள்வோம். பாருங்கள் என் செல்வங்களே, ஒரு அறியாதவன், ஒரு எளியவன் ஏதோ தான் பிழைப்பதற்கோ இல்லை சில நல்ல காரியங்களை நினைத்து ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான் என்றால் வைத்துக்கொள்வோம். அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவனை ஆதரிக்க வேண்டும், ஒரு புன்முறுவலை செய்ய வேண்டும், அவனுக்கு ஒரு சிறிய பாராட்டை தெரிவிக்க வேண்டும். பல நல்ல பழக்கங்களிலே இதுவும் ஒரு பழக்கம். பாருங்கள், நான் ஏதோ ஒரு மனதில் எதையோ நினைச்சு கொண்டு குழந்தைத்தனமாக பார்ப்பதற்கு பெரிய மனிதராக காண்பிப்பேன். பெரிய மனிதர்கள்லாம் அந்த பெரிய மனிதர்களில் ஒரு பார்ப்பதற்கு ஒரு சில வயசில் என்ன பெரியவனாக இருக்கிறேன். எனக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஆசை, நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போடலாம், சில தெரிஞ்ச நல்ல விஷயங்களில் நம்ம சகோதரர்களுக்கு, நம்ம உடன்பிறப்புகளுக்கு எடுத்து சொல்லலாம். சில உண்மை விஷயங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கற்பனை விஷயங்களை எடுத்து சொல்லலாம், ஒரு வீடியோவில் போடலான்ட்டு குழந்தைத்தனமாக ஏதோ ஆரம்பிக்க வச்சுக்கோ. நான் பல நாட்களாக நான் இந்த வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் மட்டுமே என்னை ஆதரித்திருக்கிறார்கள். ஒருவேளை நான் பேசும் பேச்சிலோ நான் போடுற வீடியோவில் தர குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். நான் சிறுப்பிள்ளை. மற்ற வீடியோகளில் நான் பார்க்கிறேன், அவர்கள் பல ஆண்டுகளாக வீடியோவில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பல பட்டிமன்றங்களில் நடந்து சில பேச்சாளர்கள் சில கதைகளை சொல்லிக்கொண்டு பல வருஷங்களாக 20 வருஷம் 30 வருஷமாக எல்லாம் இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு பட்டிமன்றத்தில் நான் அடிக்கடி கேட்பேன். ஒருவர் சொல்வார், ஒரு அம்மாவை பார்த்து, இவங்க 30 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றி ஏதாவது பேசுவார். அப்புறம் இன்னொருத்த நான் சின்னத்துலேருந்து நான் பல வருஷமாக நான் வீடியோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா சிலர் பல ஆண்டுகளாக வீடியோக்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை பலர் பாராட்டுகிறார்கள். அவர்கள் அத்தனை வருஷங்களில் பல அனுபவங்களை பெற்று அவர்கள் தரமான வீடியோக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு சிறுப்பிள்ளை. வயதான இருந்தாலும் நான் ஆரம்பித்த ஒரு வருஷம் ஒரு 2 வருடங்கள் கூட ஆகவில்லை. என்னை ஆதரிப்போர் யாரும் இல்லை, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாரும் இல்லை. நான் கவலையோடு சொல்லுகிறேன், என்னுடைய வீடியோவை பாருங்கள். யாரோ ஒருத்தர் தொப்பி போட்டுன்னு வரான், தாத்தான்னு சொல்லின்னு. ஒன்றும் அப்படி ஒன்றும் ஒரு ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்ல அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் ஏதோ புதுசாக தலை காட்டின்னு இருக்காரு, அவரை பாராட்டுவோம், அவரை என்கரேஜ் பண்ணுவோம், அவரை லைக் பண்ணுவோம், அவரை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அவர் அந்த பெல் அடிக்கணும்.
என்ற ஒரு பெருமனசோடு நான் பேசுகிறத சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். தயவுசெய்து நான் வெளியிடும் வீடியோக்களில் தயவுசெய்து என்னை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு என்னை பாராட்டுங்கள், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பல வீடியோக்களில் ஒரு ஸ்பெஷலாக ஒன்றும் மற்றவர்கள் உபயோகம் அவர் மாதிரி இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஆதரவு கொடுத்தால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணால் நானும் சில ஆண்டுகளுக்கு பிறகு, சில நாட்களுக்கு பிறகு நானும் ஆதரவு பெற்று இன்னும் பல நல்ல வீடியோகளை வெளியிட எனக்கு ஒரு ஆர்வம் வரும். பாருங்கள், ஒருத்தர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணக்கா அது ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 10 நாளுக்கு பிறகு இன்னொருத்தர் யாருன்னா ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் என்னால் எப்படி ஒரு ஆர்வம் கொண்டு நல்ல நல்ல வீடியோ போட முடியும்? ஒரு வீடியோ நான் வர வீடியோ பாருங்கள் தயவுசெய்து. சரி, ஏதோ பிச்சைக்காரனுக்கு காசு போடுற மாதிரி 10 பைசா ₹1 போடுற மாதிரி போட்டு கொஞ்சம் ஆதரியுங்கள். பல தொழில் பெரும் வெள்ளம். எனக்கு ஒரு ஆதரவு கேட்டு ஒருவேளை நான் ஒரு நல்ல நிலைக்கு வந்தால் எனக்கு பல நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும். இல்லை, என்னுடைய கஷ்டத்தில் நான் ரிட்டையர்ட் ஆகிட்ட பர்சன், எனக்கு வருமானம் இல்லை, என் குழந்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு என்னை என்கரேஜ் பண்ணால் அட்லீஸ்ட்டு ஓகே சொல்லுங்களே. தயவுசெய்து என்னுடைய வீடியோ பாருங்கள். தரக்குறைவாக இருந்தாலும் என ஆதரியுங்கள். கொடுக்கும் மனப்பான்மை வேண்டும். கையை நாம் இப்படி நீட்டுவதை விட இப்படி கையை நீட்டுவது அது நல்லது. நம்ம வாங்கிறத விட, எதிர்பார்க்கறத விட கொடுக்குற அனுபவம் இருக்கணும். உதவி செய்யுங்கள். ஒருவேளை உங்களிடம் நிறைய பணம் இருந்தால் ஏழைகளுக்கு கொடுங்கள். சொர்க்கத்தில் இடத்தை தேடுங்கள். பரந்த மனப்பான்மை வரட்டும். எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்றதுக்காக நான் சொல்ல வரல. ஒருவேளை தேவையில்லைன்னா விட்டுட்டுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த கொடுக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். ஏழைகளை கண்டால் உதவுங்கள். உதவுவதற்கு நீ பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. இன்னும் ₹1 இருக்கிறதா, ₹10 இருக்கிறதா, ஒரு 10 பைசா ஏழைங்களுக்கு கொடுக்கும். பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பணக்காரர்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு உதவுன்னு சொல்லிட்டு ஒரு ₹1000 உதவி செய்கிறாங்க வச்சுக்கோ, ஒரு ₹10,000 ஹெல்ப் பண்ணுறாங்க வச்சுக்கோ. அவங்ககிட்ட இருக்கிற 10,000 லட்சம் சில கோடி பணம் வச்சுக்கின்னு வந்து ஒரு ₹1,00,000 தர்மம் பண்ணலாம். அது பெரிய தர்மம் இல்லை. அவ்வளோ பணம் இருக்கிறவன் 10 பைசா கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறது அவங்க பெரிய தர்மசாலி சொல்ல முடியாது. யார் ஒருத்தர் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க. இந்த சாப்பாட்டுக்கு விட்டாக்கா இன்றைக்கி அவங்ககிட்ட ₹10 இப்போ ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டாக்கா அடுத்த காப்பிக்கு காசு இல்லை. அப்பேற்பட்ட ₹10 வந்து ஒரு ₹1 ஒரு ஏழைக்கு கொடுத்தா அதுதான் பெரிய தர்மம். தர்மம் தலை காக்கும்,
தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அவர் சொன்னார் நமது சகோதரன், நான் தர்மம் ஒரு முறை தான் தலை காக்கும், மிச்ச சமயத்துலலாம் உயிர் தலை கேட்கும் அப்படின்னு ஒரு வேடிக்கையாக சொன்னார். தர்மம் ஒரு முறை தான் தலையை காக்கும், மற்ற சமயத்துலலாம் தலையை கேட்கும் அப்படின்ட்டு வேடிக்கையாக சொன்னார். நான் அந்த மாதிரி ஓகேன்னு சொல்லுங்களே, தர்மம் செய்வோம், கொடுக்கும் மனப்பான்மை வளர்த்துக்கொள்வோம். நான் சில நாட்கள் இருப்பேன், வயசாச்சு, 84 வயசு ஆச்சு, இன்னும் கொஞ்சம் 2-3 வருஷம் தான், 5 வருஷம் தாங்க ஜாஸ்தி. நீங்கள் சிறு வயசில் இளமையாக இருக்கிறீங்க, இப்போ இருந்தால் நீங்கள் தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், சொர்க்கத்திலே இடத்தை தேடுங்கள், கடவுளிடம் ஒரு நல்ல ஆசையை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளிடம் நல்ல ஆசையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பலர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டாம், தர்மம் செய்ய வேண்டாம். ஒரு ஏழைக்கு உதவ வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செய்யுங்கள், அதே போதும். அந்த ஏழை வயிறு குலுங்குச்சுன்னா, சந்தோஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு அதே பெரிய ஆசீர்வாதம். என் சொல்லுவாங்களே, என்ன தாத்தா இப்படியெல்லாம் சொல்கிறாரு, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு வேண்டாம் சார். நான் அந்த எண்ணத்தோடு உங்களை கேட்கவே இல்லை. உங்களுக்கு விருப்பமானா என்னை ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாத்தா, ஏன் தாத்தா ரொம்ப பேஜாராக பேசுகிறீங்க? என்ன சொல்லுங்க, நான் இவ்வளோ நாளாக போட்டுக்கிறேன், சப்ஸ்கிரிப்ஷன்லாம் யாரும் இல்லை, என்ன நான் வெளிச்சத்துக்கு வரவில்லை. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாங்க அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா, யாரும் பார்க்குறது இல்லைங்க, எல்லாம் வேறு விதமான வீடியோங்களை லைக் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி அதை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே சொல்லுங்களே, வணக்கம்.